India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். பத்துக்கொன்னு சும்மா சரி பணத்தெடுங்க லைன் பெருசாயிட்டே போகுது. அட 10 விட 20 வச்சுக்க. அப்புறம் எனக்கு சும்மா ஸ்பெஷலா வேணும். அவனை போக விடு. ஓ மாமே போய் வாங்கிக்க ஸ்பெஷலு. ₹20 கொடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு ஸ்பெஷல் கிஸ் வேணும்னு. சில்ற பையனே, நம்பிக்கை இல்லைன்னா கேளு. சரி அதை விடு. உனக்கு ஸ்பெஷலான சும்மா வேணுமோ? ஏன் தூரமா உட்காந்துருக்க? கிட்ட வா. ஒன்னு பத்து சும்மா சீக்கிரம் பணத்தை எடு. அண்ணா ஓசில கொடுத்துருண்ணே. பணம்னா நாளைக்கு தரேண்ணே. அப்படியா? ரொம்ப பெரிய ஆஃபர் தான். உன் காலை வெட்டி கையில கொடுத்தா கட்டு நாளைக்கு போடுவியா? ஓடிங்க இருந்து வந்துட்டான் ஓசில. அண்ணா இந்த ₹10 சும்மா வாங்கி கொடுண்ணே. ஓ வாங்கிக்க. என்னப்பா சந்தோஷம் தானே? எவ்வளவு வந்துச்சு? நிறைய. அத கூட ஏய் நினைச்சு கூட பார்க்காத என்ன. எதுக்கு இப்படி கோவப்படுற? சரி பத்துக்கொன்னு சீக்கிரம் பணத்தை எடுப்பா. அப்போ உனக்கும் சும்மா வேணுமா? சரி வா. தல என்ன இது ஜொல்லு வடிஞ்சு வந்திருக்க? நீ குடுக்குற ₹10 விரல கூட தொட விட மாட்டேன். வந்துட்ட முத்தம் வாங்க. தல ஏய் என்னாச்சு? பத்துக்கொன்னு சஞ்சு வா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சரி ஆனா பாருங்க சும்மா. எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்த ரன்பீர்? என்ன பார்த்தா ஜொல்லு வடிரும். வாயெல்லாம் ஜொல்லோட வந்திருக்கான். இவன் ₹500 கொடுத்தாலும் நான் சும்மா கொடுக்க மாட்டேன். சஞ்சு எவ்வளவு பணம் வந்திருக்கு? அதை விடு. குல்ஃபி சாப்பிடலாமா? சரி வா போய் சாப்பிடலாம். அண்ணா அதான் சும்மா கொடுக்கல, பணத்தை திருப்பி கொடுண்ணே. நான் நாளைக்கு வரேன். நீ என்ன முட்டாளா? உன் மூஞ்ச பாரு எப்படி இருக்குன்னு. போதாதுன்னு என்னைய ஜெயிச்சுட்டு வந்திருக்க. இதுல ஏன் தப்புன்னு இருக்கு? ஓ இங்க இருந்து ஓடு. இன்னைக்கு 10 அவ்வளவுதான். இது சரியா இருக்கு, இதுவும் சரியா தான் இருக்கு. என்னங்க இந்தாங்க இந்த லஸ்ஸிய குடிங்க. நேரம் ஆயிடுச்சு. அட குடிச்சிட்டு போங்க. இது என்ன 2 மணி நேரம் ஆக போகுது? ஒரு நிமிஷத்துல குடிச்சிடலாம். ஆமா நீ இருக்கே விட மாட்டியே. சரி கொடு. குடிச்சிட்டேன். சந்தோஷமா? இங்க பாரு, நான் டெல்லிக்கு போறேன். மாவு அரைக்கிறவங்க கிட்ட பேசணும். கொஞ்சம் வேலை இருக்கு. முடிஞ்சதும் உடனே வந்துடுறேன். லவ்லி, அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கமா. சரிங்கப்பா. நீ எங்களோட புத்திசாலி பொண்ணு. மற்ற 2 பொண்ணுங்களும் எங்க காணோம்? சிம்ரனும் சஞ்சலும். அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்கப்பா. என்னது
நீ நீ என்ன சொல்ல வர? ஒன்னும் இல்லப்பா, பக்கத்துல தான் போயிருப்பாங்க, வந்துட்டு இருப்பாங்க. சரிம்மா, அதை கொடு. 4 பேரும் சண்டை போட்டுக்காம இருக்கணும். சரியா? நான் வரேன். ம். என்ன சொல்லும்? ஏன் இவ்வளவு கோவம்? தள்ளி போன்னு சொல்றேன்ல. ஏ சிட்டு, என்ன நீ உன் மூஞ்சி ஆடு மாதிரி வச்சிருக்கிற? ஆடு இல்ல, கங்னா. கங்னா மாதிரி நான் ஆகணும். அப்படியா? வாப்பா, கங்னா இல்ல, நான் கரீனா மாதிரி ஆகணும். ஐயோ வாடி என் செல்லம், நீ பாக்குறதுக்கே கரீனா மாதிரி தானே இருக்க. தள்ள. இங்க பாரு ரன்பீர், தப்பா எடுத்துக்காத. நம்மளோட இந்த சும்மா பிசினஸ்ல உனக்கு இத்தனோண்டு காசு கூட கொடுக்க கூடாது. ஏன்? என்னோட ஐடியா தானே. அப்புறம் கஸ்டமரை நான் தானே கூட்டிட்டு வரேன். டெய்லி 3 மணி நேரம் நடந்தே போயிட்டு வரேன் ஆள் சேர்க்கறதுக்காக. காசு கொடுக்கறத கட் பண்ணுங்கிற? வெரி குட், ரொம்ப நல்ல வேலை. எல்லா வேலையும் அப்படி இருக்கே, ரொம்ப ஓவரா போச்சு. ஒரு ஆம்பளை கொண்டு வர முடியல. எனக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும். தனியா போட்டோ எடுத்து மூஞ்சே உம்முன்னு போயிடுச்சு. அட இதான் விஷயமா? கொஞ்சம் பொறுமையாரு. உனக்குன்னு ஒருத்தனை ஸ்பெஷலா டெல்லியில இருந்து கூட்டிட்டு வரேன். அப்படியே டிப் டாப்பா இருப்பான், அப்படியே ஹீரோ மாதிரி. அதான் அவன் இருக்கானே. அட அவன் தான் ரிஷி கபூரோட சொந்தக்காரன், உன்னோட ஃபேவரட் ரன்வீர் கபூர். நிஜமா? திருட்டு பையன். ஏய் சின்ன பொண்ணு, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. அப்படி ஒரு பையனை கூட்டிட்டு வரேன். எல்லாரும் பார்த்ததுமே பைத்தியம் ஆயிடுவாங்க. நிஜமாவா? நிஜமாதான். இதோ இந்த கோடு இருக்குல்ல, இது லக்ஷ்மணன் கோடு மாதிரி. இனிமேலும் இந்த கோட்டை தாண்டி போகணும்னு நினைச்சீங்க, உங்க 2 பேர் காலையும் உடைச்சு கையில கொடுத்துருவாமா. ஆனா அப்ப நாங்க சொல்றதை கேளுங்கப்பா. வாய மூடுங்கடி. முளைச்சு 3 இலை விடல, ஆனா வாய பாரு. பேரையே கெடுத்து வச்சிருக்கீங்க. அப்பா கிட்ட சரிசமமா வேற நின்னு பேசுறீங்க. இதத்தான் கத்து கொடுத்தனா? உங்க பெரிய காக்கிட்ட கத்துக்கங்க. எவ்வளவு அன்பாவும் பண்பாடோடவும் இருக்கா. ஆனா உங்க 2 பேருக்கும் என்ன திமிரு? உங்க 3 பேர் வளர்ப்புல நான் என்ன குறை வச்சிட்டேன்? உங்க அக்காவை பார்த்து கத்துக்க வேண்டியதானே? உங்களால என்னால வெளியே தலை காட்ட முடியல. ரெண்டு பேரும் எவ்வளவு திமிரா நிக்கிறாளுங்க பாருங்க. உங்க 2 பேர் இடத்துல யாராவது இருந்திருந்தா மூழ்கியே செத்துருப்பாங்க. இனி என்ன நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள போங்க. சரியான தருதலைங்க. இந்த 2த்தையும் பெத்ததுக்கு இன்னும் எவ்வளவுதான் அவமானப்படணும் தெரியல. உன் புத்தி ஏன் இப்படி போச்சு? இவ்வளவு கேவலமா நடந்துக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்பாக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான், நம்மள கொண்டு போட்டிருப்பாரு. நீங்க 2 பேரும் இருக்கீங்களே, பிரச்சனை இல்லாம 2 பேரால நிம்மதியா இருக்க முடியல. தெரியும்ல அப்பாக்கு இந்த விஷயம் எல்லாம் பிடிக்காதுன்னு. அப்படி என்ன நீங்க 2 பேரும் அவன் கூட போய் சுத்தணும்? யார் அவன்? உங்க 2 பேரோட போக்கே கொஞ்சம் கூட சரியில்லை. இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. எவன் கூடயே சேர்ந்து சுத்திட்டு இருக்கீங்க. அவங்க நம்மளோட அப்பா அம்மா. அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. அவங்கள பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுங்க. நமக்காக அவங்க எவ்வளவு செஞ்சிருக்காங்க. இவ்வளவு கேவலமா நடந்துக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அவங்க அம்மா அப்பா தானே, எதுக்காக இவ்வளவு கேவலமா எங்க கிட்ட நடந்துக்கணும்? அக்கா, நாங்க என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. எதுக்கு எங்களை போட்டு குழப்பிட்டு இருக்க? அவங்க என்ன எங்களுக்கு அம்மா அப்பா? உனக்கு தான் எல்லாம் கிடைச்சிருச்சுல்ல.
அதுவும் முதல்ல கிடைச்சிருச்சு. எங்க வழி உனக்கு எப்படி புரியும்? அவங்க உனக்கு மட்டும்தான் அம்மா அப்பா, எங்களுக்கு கிடையாது. மது, இனிமேலும் அவங்கள இப்படியே விட்டுற முடியாது. நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும். சின்ன குழந்தைங்களா இருந்தா கூட பொறுத்துக்கலாம். ஆனா இதுங்க வளர்ந்த பொண்ணுங்க. இதுக்கு மேலே விஷயம் மோசமா வர அளவுக்கு விடக்கூடாது. லவ்லி, சீக்கிரமா உங்க அப்பாவுக்கு தண்ணி கொண்டு வா. என்னங்க, என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏ லவ்லி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இது வரைக்கும் நினைச்சு கூட பார்க்கல. தலை எழுத்து. இந்த நாளையும் நம்ம பார்த்துட்டோம். இல்ல மது, நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே நான் வீட்டில் தான் இருப்பேன். கூடிய சீக்கிரத்தில் உங்க கல்யாணத்தையும் முடிச்சிடுவேன். இதுங்களை இதுக்கு மேலேயும் படிக்க வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. பணம் சம்பாதிக்கணும் நான் சிட்டிக்கு போய்கிட்டு இருந்தேன். இவங்க என் மரியாதைங்க குறைச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. நான் இதுங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை அவங்க சாதகமா பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த கேடு கெட்டவளுகளுக்காக உங்க வேலையை நீங்க விட்டுருவீங்களா? குடும்ப செலவுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் சொல்றது கேளுங்க. அவசரத்துல எடுக்கிற முடிவு நல்ல தீர்வை கொடுக்காதுங்க. எதுக்கும் ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க. இல்ல மது, நான் முடிவு பண்ணிட்டேன். என் வேலையோட முக்கியம் நான் இவங்க 2 பேரும் கண்காணிக்கிறது தான். நம்மளோட சொத்தே நம்ம மரியாதை தான். நம்ம மரியாதை போயிடுச்சுன்னா அப்புறம் பணம் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த கிராமத்தில் இவங்க 2 பேரையும் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. பக்கத்து கிராமத்தில் தான் ஏதாவது வரணும் இருக்கான்னு பார்க்கணும். இது என்னோட தொழில் மேல சத்தியம். இவங்க 2 பேர் கல்யாணம் முடியற வரைக்கும் நான் என் வேலைக்காக நகரத்துக்கு போக மாட்டேன். சரிங்கப்பா, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க அக்காக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஆனா நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நானும் தங்கச்சியும் நிறைய படிக்கணும், பெரிய ஆபீசர் ஆகணும். அப்படிதானே சொல்ல? ஆமாப்பா, அதுக்கு நாங்க நிறைய ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். இப்ப எங்களுக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம்பா. ரொம்ப நல்ல விஷயம். சொல்லுங்க கண்ணுகளா, எந்த விஷயத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன முட்டாள் நான் நினைச்சீங்க? படிக்கிற பசங்களுக்கு எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல. நீங்களா ஆபீஸா போறீங்களா? சஞ்சல், இந்த சிம்ரன் கைய மீறி போயிட்டா. நீயாவது திருந்தி நடந்துக்கைய. ஆனா அப்பா வந்து வாய மூடி. உன் அப்பா கிட்ட பேசுற ஞாபகம் இருக்கட்டும். ஏமா, நாங்க பேசுறது சண்டை மாதிரி தெரிஞ்சா இன்னைக்கு சண்டை நடக்கட்டும். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்கப்பா. இப்படி படிப்ப பாதியிலே நிறுத்தணும்னு நினைக்கிறேன். நீங்க எதுக்கு எங்களை படிக்க வைக்கணும்? அப்ப எனக்கு தெரியாதே நீங்க இவ்வளவு வெக்கங்கெட்டு நடந்துப்பீங்கன்னு. நாங்க ஆசைப்பட்டதை செய்யறது வெக்கம் கெட்டதா இருந்தா நாங்க அதை ஏத்துக்கிறோம். மத்த அம்மா அப்பா எல்லாம் தான் பெத்த பொண்ணுங்களை நம்புவாங்க. எங்க போனாலும் வந்தாலும் தடுக்கலாம் மாட்டாங்க. சாப்பிடுறது, வெளியே சுத்துறது, ஃப்ரெண்ட்ஸுகளை பிடிக்கிறது, படத்துக்கு போறது எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. ஆனா நாங்க இருக்குமே ஜெயில் கைதிங்க. எதுக்கு எடுத்தாலும் இவ கூட கம்பேர் பண்ணி பேசுறது. அவளுக்குன்னு எதுவும் விருப்பம் இல்ல. அவளும் எதுவும் செய்ய மாட்டான். இவளுக்கு வீட்டுல இருக்கதா பிடிச்சிருக்குன்னா அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? அதுக்காக நாங்களும் அப்படி இருக்க மாட்டோம். அதுக்கு அர்த்தம் இது இல்ல இவ தான் நல்ல பொண்ணு, நாங்களாம் ஒன்னும் வேஸ்ட் இல்ல. இங்க பாருங்க, எல்லா பொண்ணுங்களுக்கும் விதிமுறைன்னு ஒண்ணு இருக்கு. அப்பா அம்மா பேச்ச கேட்கணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். எங்க காலத்துல எங்க அப்பா அம்மா முன்னாடி நாங்க நேர்ல நின்னு பேச மாட்டோம். ஆனா நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? வாயாடுறீங்க, இன்ஜின் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க. அந்த காலம் பழைய காலம் பா. இப்படி உங்களால சந்தோஷமா இருக்க முடியலன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அந்த காலத்துல ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாமே சமமா இருக்கு. அந்த விஷயம் கூட உங்களுக்கு புரியலன்னா அதுக்கெல்லாம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. போது, நிறுத்து. ரொம்ப பேசுற. நான் கொடுத்த சுதந்திரம் உங்க மூளைய குழப்பிடுச்சு. எல்லா எல்லைகளையும் நீ மீறிட்ட. உன்னோட முடிவு என்னன்னு பக்காவா தெரிஞ்சு போச்சு. எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க என்ன பண்றீங்கன்னு கிராமத்துக்காரங்க சொல்லிட்டாங்க. கிராமத்து ஆளுங்க கண்ணில்லாதவங்க இல்ல. நீங்க அவங்க சொல்றத நம்பிக்கோங்கப்பா. எனக்கு அத பத்திலாம் கவலை இல்ல.
இங்க இருக்க இருக்க எனக்கு மூச்சு அடைக்குது. என்னடி சொல்ற? ஆமாப்பா, எங்களால இப்படிலாம் வாழ முடியாது. என்ன திமிருடி உங்களுக்கு? அம்மா விடு. எங்களுக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்கல. யார் எங்க மேல அன்பு காட்டுறாங்களோ அவங்க கூடயே நாங்க போறோம். உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஒழுங்கா உள்ள போயிடு, இல்ல என் கையில உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க, நான் இவளுங்கள உள்ள வச்சு போட்டிடுறேன். வாங்க. அப்படி கோமா வருது. அது போதாதுன்னு கதவு வர மூடி வச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. காலேஜ்ல போன் இல்ல, வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. ரன்பீர் நம்மளுக்கு கால் பண்ணி அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும். ஆமா சஞ்சு, இங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல. அப்படியே ஜெயில் கைதி மாதிரி ஆக்கிட்டாங்க. இதுக்கு அவங்க நம்மள கொன்னே போட்டிருக்கலாமே. நாம எதுக்காக சாகணும்? அவங்க தான் சாகணும். நாம என்ன தப்பு செஞ்சோம்? சந்தோஷமா இருக்கிறது தப்பா? சந்தோஷத்தை யார் படிச்சாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கணும். நம்ம சுதந்திரத்துக்கான சாவி அக்கா கிட்ட இருக்கு. வா. நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி நீ அவன்கிட்ட பேசு. ரன்பீர், என்னால உனக்கு அந்த அளவுக்கு புரிய வைக்க முடியாது. ஆனா உன்னை தெரிஞ்சுக்கோ, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். உன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி நீயும் இதுதான் ஆசைப்பட்டனா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. வாழறதா இல்ல சாவறதான போராட்டமா இருக்கு ரன்பீர். அப்பா எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டாரு. நான் இன்னொருத்தனோட வாழறத உன்னால பார்க்க முடியுமா? அத நீ தாங்கிப்பியா? உன்னோட லவ்வரை வேற யாராவது தொட்டாங்கன்னா? ஆனா என்னால தாங்கிக்க முடியாது. அது சாகுறதோ வாழறதோ உன்னோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க பாரு, நாளைக்கு ராத்திரி இதே நேரம் என்ன என்ன சொல்ற நீ? உனக்கு என்ன பைத்தியமா? இதெல்லாம் ரொம்ப தப்பு. இங்க பாரு ரன்பீர், அப்படி நான் உன்னை அதை செய்ய விட்டனா அப்ப கூட முடியாதா? என்ன பேச்சு பேசுறடி நீ? நீ இனிமேல இடுப்புல கை வச்சா கூட நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்ப கூட வா. அப்புறம் இங்க பாரு ரன்பீர், நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சனா நீ சொல்ற எல்லாத்துக்கும் நானும் ஒத்துக்கிறேன். நீ என்ன செய்ய ஆசைப்படுறியோ அதை நான் உன்னை செய்ய விடுறேன். யோசிச்சுக்கோ, உன்னோட ஆசை எல்லாம் நிறைவேறும். ஏய், நம்பரை டெலீட் பண்ண. ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க?
எங்க லைஃப நினைச்சு அழுதுட்டு இருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா என் ஆசை எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிடணும். ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லையா? வா வா வா, இங்க உட்காரு. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். லவ்லியோட சம்பந்தம் முடிவாயிடுச்சு. 2-3 நாள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இவ்வளவு பார்க்க வராங்க. பக்கத்து கிராமத்தில் இருக்காருல பண்டி சார், அவர் சிம்ரன் சஞ்சலுக்கு வரன் பார்த்திருக்காரு. அவங்களும் வார கடைசியில் பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்களாம். இவங்க 2 பேருக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா நான் கங்கையில குளிச்சுட்டு வருவேன். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். மது, நம்ம பொண்ணுங்களை திருத்திக்க சொல்லு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்க்க வரும்போது அவங்க முன்னாடி ஏதாவது ஏடாகுடமா பேச வேண்டாம்னு சொல்லு. மது, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பொண்ணுங்களுக்கு ஸ்வீட் பண்ணி கொடு. இன்னைக்கு ராத்திரி ஜிலேபி பண்ணி கொடு. என்ன இது எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். இந்தா, இங்க பாரு. நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். நீ கொடுத்த வாக்க மட்டும் மறந்துடாத. கொடுத்த வாக்க இப்பயே ஆரம்பிச்சிரு. ஒரே ஒரு சும்மா கூட. தன்வீர், இன்னைக்கு வேண்டாம். இப்ப கிளம்ப. எல்லாரும் எங்களை தான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ தயவு செஞ்சு கிளம்பு. சரி, உன்னை நீ பத்திரமா பார்த்துக்க. கிளம்புறேன். மன்னிச்சிடுங்க சார், என்னால கூலி கொடுக்க முடியல. அது விஷயம் என்னன்னா, என் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. வீட்டில் நிறைய வேலை இருக்கு. அதனால சில மாசங்களுக்கு என்னால வேலை செய்ய முடியாது. ஆமா சார். சரிங்க சார். இதுதான் சரியான நேரம். இத கலந்துருவோம். அட சிம்ரன், நீ என்ன இன்னைக்கு சமையல் கட்டல? சும்மாதான். நீ போ, நான் வரேன். அது இல்ல, உங்களுக்காக ஸ்பெஷலா ஏதாச்சும் பண்ணி தரணும்னு நினைச்சேன். அதான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? நீ மட்டும் எதுக்கு தனியா செய்யற? வா, நானும் உனக்கு கொஞ்சம் உதவி செய்யறேன். சரி, அப்பாக்கு முதல்ல டீ போடு. ஆமா, டீ தூள் எங்க இருக்கு? இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா சமைச்சிருந்தீங்க. ஏமா, குடிக்க பால் கொஞ்சம் கூட. லவீன், போய் பாலை காய வச்சு கொண்டு வாமா. நான் போய் கொண்டு வரேன். அக்கா, நீங்க இருங்க, நாங்க போய் எடுத்துட்டு வரோம். வா போலாம். கண்ணா, நீதான் அவங்களுக்கு இதெல்லாம் கத்து கொடுத்தியா? இல்லப்பா, நான் இல்ல. இவங்க 2 பேரும் அவங்கள விருப்பப்பட்டு தான் செய்யறாங்க. என்ன இருந்தாலும் உங்க பொண்ணுங்கல்ல, உங்க மேல பாசம் இருக்காதா? அதுவும் சரிதான்.
கடவுளே, இவங்களை கட்டி கொடுக்குற இடத்துல இதே மாதிரி நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும். அப்புறம் இது நம்மளோட கிளாஸ். சரி வா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா, நான் போய் தூங்குறேன். நானும் வரேங்க. எனக்கும் ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நானும் போய் தூங்குறேன். என்ன இதை ஷாலை போட்டு சுத்திட்டு இருக்க? இதை எடு. இங்க பாரு, பக்கா தானே? நீங்க 2 பேரும் அந்த வேலையை செய்வீங்களே? ஏன்னா இங்க பாருங்க, ஒரு வாட்டி சேர்ந்துட்டோம், அப்புறம் திரும்பி வரவே முடியாது. சரி, முதல்ல வேலையை முடிப்போம். போ. அப்படின்னா சரி, உங்களோட சந்தோஷத்துக்காக தயாராயிடுங்க. என்ன பண்ற? யார் அங்க இருக்கிறது? சஞ்சல், சிம்ரன், நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் ஆமா, இந்த பையன் யாரு? என்னங்க? ஏய், நீங்க என்னடி பண்றீங்க? என்ன பாக்குற? சீக்கிரம் போன்னு சொல்றேன்ல. ரன்வீர்,
சரி சரி வாங்க இங்கிருந்து போயிடலாம். அட இவங்களோட Dress சீக்கிரம் எடு. நீங்க 2 பேரும் உள்ள போய் தூங்குங்க. அப்புறம் நாளைக்கு யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. எல்லாருக்கும் எப்படி தோணணும்னா இவங்களோட தவறான நடத்தையினால இவங்களுக்கு இப்படி நடந்துருச்சுன்னு தோணணும். உங்க அப்பா உங்க அம்மாவை காப்பாற்ற வரும்போது கொன்னுட்டாங்கன்னு சொல்லணும். சரியா? நான் நாளைக்கு வரேன். போங்க. ஐயோ கொலை 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 போலீஸ் 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 என்னமாச்சு? யாராவது ஏதாவது பாத்தீங்களா? நாங்க உள்ள இருந்தோம் இன்ஸ்பெக்டர் சார். ஆனா அம்மாவோட Dress பார்த்தா யாரோ அம்மாவை யார் மேலேயாவது உனக்கு டவுட் இருக்காமா? அநேகமா அந்த பக்கத்துல இருக்க பண்டி அங்கிள். நான் பலமுறை அவரை அம்மாவை தப்பா பாக்குறத பார்த்திருக்கேன். அவர்தான் நிச்சயம் இதை பண்ணிருக்கணும். எல்லா கேள்விக்கும் டக்கு டக்குன்னு பதில் சொல்றீங்க. அவங்க 2 பேரும் என்னன்னா வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. டேய் ஏந்திரா. வாடா. சார் நான் எதுவும் பண்ணல சார். வீட்டுக்கு வேற யாராவது வந்தாங்களா? தெரியாது. நாங்க எங்களை உள்ள அடைச்சு வச்சிருந்தாங்களா? எதுக்காக அடைச்சு வச்சிருந்தாங்க சொல்லு.
ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, இல்ல அடிச்சு அடிச்சு உன் கண்ணத்தையே வீங்க வச்சிடுவேன். வாடாங்கற சார். யாரியா அவன்? சார் இவன் கிட்ட கேளுங்க, என்னென்னவோ உளறிட்டு இருக்கான். சொல்றா, இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்த? அவளை அடிக்காதீங்க. எல்லாம் எங்க தப்புதான். மரியாதையா சொல்லுங்க, 2 பேரும் என்ன பண்ணீங்க? வாய் தரகடி. இதெல்லாம் நாங்க தான் பண்ணோம். சார் ஏன் தப்பு எதுவும் இல்லை சார். நான் செஞ்சது எல்லாமே இவங்க 2 பேர் சொல்லி தான் சார் செஞ்சேன். சார் என் மேல எந்த தப்பும் இல்லை. இது எல்லாமே பிளான் பண்ணது இவங்க 2 பேரும் தான் சார். என்னை மன்னிச்சிருக்கு சார். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் இவங்க 2 பேரும் சொன்னதை நம்பிட்டேன். கொல்லாம என்ன சார் பண்ணுவோம்? நாங்க ஒண்ணு குழந்தைங்க இல்லையே. எதை செஞ்சாலும் இதை செய்யாத, அதை செய்யாத, அங்க போகாத, இங்க போகாத. நாங்க என்ன பண்ணோம்? ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ஜாய் பண்ணோம். அதுக்கு வீட்ல அடைச்சு வைக்கிறதா? எங்க படிப்பு நிறுத்திடுவாங்களா? இந்த ரன்பீர் என் பாய் ஃப்ரெண்ட். நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். இந்த விஷயத்தை கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு இவங்க சாகுறது தான் நல்லது. ஏதாவது பிரச்சனைனா பேசி தீர்த்துட்டு இருந்திருக்கலாமே. தண்டிக்கிறதுக்கு நீ யாரு? அதை கவனிக்க தான் நாங்க இருக்கோம். இன்ஸ்பெக்டர் சார், தப்பு என்னோட தங்கச்சிங்க மேல மட்டும் இல்ல, எனக்கும் அதுல பாதி பங்கு இருக்கு. என்னையும் அவங்களோட சேர்த்து கூட்டிட்டு போங்க. அன்னைக்கு ராத்திரி சிம்ரன் வளரிட்டு இருக்கும் போது நான் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி இருந்தா இன்னைக்கு என்னோட அப்பா அம்மா உயிரோட இருந்திருப்பாங்க. உண்மையை மறைக்கிறது கூட குற்றம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இதுங்கெல்லாம் கூட்டு வாயா. வாங்க. இன்னைக்கு ஏதோ பெருசா அரெஸ்ட் பண்ண வந்துட்டீங்க. அன்னைக்கு நீங்க எங்க போனீங்க? இவங்க எங்க கல்யாணத்தை கட்டாயப்படுத்தி பண்ணணும்னு நினைச்சாங்களே, அப்ப எங்க போச்சு உங்க சட்டம்? நீங்களாம் எங்க போனீங்க? உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு தெரியணும், அப்பதான் உதவி பண்ண முடியும். எப்படி சொல்றது? எங்களை தான் உள்ள வச்சு போட்டுட்டாங்களே, போனை கூட புடுங்கிட்டாங்க. எங்க மூளையே குழம்பி போயிடுச்சு. அப்புறம் நாங்க ரன்பீரை வர வச்சோம். இவங்க சாப்பிட்ட பால்ல தூக்க மாத்திரையை கலந்தோம். எல்லா விளையாட்டையும் முடிச்சிட்டோம். அதுக்காக கொலை பண்ணிடுவீங்களா? ரன்வீரோட உதவி எல்லாம் எங்கேயா ஓடி போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? மூஞ்ச பார்த்தா எல்லாம் படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. தான் ஒருத்துக்கு அறிவே இல்லையே. அட்லீஸ்ட் ஜெயில் வாசமாவது இல்லாம இருந்திருக்குமே. இப்போ உள்ள வாங்க, வச்சு ஏத்துவானுங்க. அது நடித்து இழுத்துனுவாமா.